சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது சீமானிடம் வசமாக சிக்கிய ஸ்டாலின். திமுக பாஜகவை விமர்சிப்பதும் பாஜக திமுகவை விமர்சிப்பதும் அரசியலில் மிகவும் சாதாரணம். ஆனால் அந்த இரண்டு கட்சியும் சேர்த்து விமர்சிப்பவர்கள் ஒரு சிலர் தான். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேகா தலைவர் விஜய் தொடர்ச்சியாக திமுக பாஜகவை விமர்சித்து வருகிறாங்க. இந்நிலையில் இருவரும் ஒரே ஆட்கள் தான் என்று சீமான் திமுக பாஜகவை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. இப்போதே அரசியல் களம் பரபரப்பாக தொடங்கிடுச்சு. தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியிருக்கு. நாம் தமிழர் தனித்து போட்டி என்று சீமான் அறிவிச்சிட்டாரு. தாவேகா தலைமையில் கூட்டணி உருவாக்குவோம் என்று அந்த கட்சி கூறியிருக்கு. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் நிலைப்பாட்டை அறிவிக்கலை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சங்கரன் கோயில் பகுதிகளில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், RSS அதிமுகவை இயக்கியதில் தவறு என்ன என்று மத்திய இணையமைச்சர் கூறியிருக்காரு. கணேசன் இறந்தபோது இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். ஆளுநர் அவர்களை சார்ந்தவர் முருகன் இருக்கிறாரு. மூப்பனார் நினைவேந்தலுக்காக வந்த நிர்மலா சீதாராமன் மலர் வளையத்தை கொடுத்திருக்கலாம். நயினார் நாகேந்திரனிடமோ அல்லது அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடமோ கொடுத்திருக்கலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்து கணேசனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? தம்பி, அண்ணனை பாருங்க. எல்லா மாநிலங்களிலும் சாராயம் தொடர்பாக சோதனை நடத்தினாங்க. அங்கு வழக்கு பதிந்து சிறைப்படுத்தி இருக்காங்க. இங்கு எத்தனை முறை ரெய்டு நடத்தினாங்க? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை? அமலாக்கத்துறை ரெய்டு சென்ற இடங்களில் கூட ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ரெய்டு போனது தெரிந்தது, வெளியில் வந்ததும் தெரியல, நடவடிக்கை எடுத்ததும் தெரியல. ஏன்? இதிலிருந்து என்ன தெரியுது? இருவரும் ஒரே ஆட்கள் தான். இதைத்தான் காமராஜர் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று சொல்வார். அந்த மட்டையை நாராக பிரிப்பது, அதுதான் எங்களோட வேலை. இவர்களுக்குள் என்ன வேறுபாடு கண்டீங்க? ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக முதலாக பேரணி நடத்தி அந்த போரை ஆதரித்தது யார்? இந்தியாவில் பாஜக எத்தனை மாநிலங்களில் ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்கிறாரு. அதன் பிறகு தான் டெல்லி முதலமைச்சருக்கே சிந்தூர் போருக்கு ஆதரவு தெரிவித்தார். இதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இவர் சொன்னதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கருத்து பதிவிடுங்க.